அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். அன்பிலீவபிள், அன்எக்ஸ்பெக்டட், அன்ஃபார்ச்சுனேட்லி அமேசிங் கிஃப்ட். உண்மையிலே நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி ரியலாகவே உண்மைக்குமே கிஃப்ட் கொடுக்குறானுங்க, அதுவும் ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க. சும்மா லாய்க்கு பண்ணி கொடுத்துருவானுங்க அப்படின்னு தான் நினச்சேன். வேறு லெவல் வெறித்தனம் பண்ணிட்டானுங்க தேமுகாரனுங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே மழை ஆரம்பமாக இருக்குது. உங்கள் பகுதிகளில் மழை பெய்ததா? ஆனால் இந்த மழை பார்த்திங்கன்னா எதிர்வரும் சனிக்கிழமை வரைக்கும் தொடரும். அதுவும் வியாழக்கிழமை கொஞ்சம் கனமான மழை இருக்கும், வெள்ளிக்கிழமையும் கனமான மழை இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறாங்க. அவசரப்பட்டு வாகனத்தை கழுகாதீங்க ஓட்டுநர்களே. சனிக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சனிக்கிழமை ஒரு 7 மணி 8 மணி வரைக்கும் பாருங்கள். காலநிலையுடைய நிலைமையை பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பிறகு வண்டி கழுவுங்க. அது உங்கள் விருப்பம், என்னுடைய சொல்ல வேண்டிய கடமை. சில வீடுகளில் மழை பெய்யுது, சனிக்கிழமை வரைக்கும் மழை இருக்குமா, வெதரில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் அப்படியா, ஓகே அப்போ ஓகே அப்படின்ட்டு போயிடுவாங்க. சிலர் அது மழை வந்தால் பார்த்துக்கலாம் நீ கழுவு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அது நம்மளுடைய தலைவிதி. ஆனால் மழை சனிக்கிழமை வரைக்கும் தொடரும் அப்படின்றது தான் தகவல். உண்மையிலேயே வேறு லெவல்ப்பா. டேய் தேமோ, ஐ காட் இட். நீங்கள் தான் பெஸ்ட் அப்படின்றத நிரூபிச்சிட்டிங்க. ஏன்னா பொருட்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாதாரணமாக ஏதோ டோய் மாதிரி கிஃப்ட்டுன்ற பேரில் சும்மா ஏதோ செகண்ட் குவாலிட்டியில் சும்மா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத பொருட்களை தான் தருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனால் தூக்கத்தில் இருந்த எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க பாருங்க தேமோ. வேறு லெவல். என்ன பரிசு தெரியுமா? ஒவ்வொரு பொருளும் இப்போ நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற வீடியோவில் இப்போ நீங்கள் பாருங்கள், யாருக்காவது வாட்ஸ்அப்பில் லிங்க் ஷேர் பண்ணியிருப்பீங்க. அந்த லிங்க்கை இந்த மாதிரி டச் பண்ணி பிடிச்சிங்கன்னா அப்படியே காப்பி ஆகிரும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ என்னுடைய இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற வீடியோக்குள்ளே மறுபடியும் பாருங்க. வந்து கமெண்ட் செக்ஷனுக்கு போகிறீங்க. கமெண்ட் டச் பண்ணி கமெண்ட்டில் போகிறீங்க. அதுக்கப்புறமா கமெண்ட்டை டச் பண்ணி நீங்கள் இப்போ கொண்டு வந்த வீடியோ அது வந்து இந்த மாதிரி அந்த கீழே வந்துச்சுன்னா அதையும் டச் பண்ணி ஓகே பண்ணலாம். அப்படி இல்லையா அதை கொஞ்சம் இப்படி டச் பண்ணி பிடிச்சிங்கன்னா கமெண்டில் பேஸ்ட் அப்படின்றது இந்த இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கே இருக்குது. அதை வந்து டச் பண்ணுங்கள். அதை அந்த இடத்துல டச் பண்ணிங்கன்னா பேஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அங்கே டச் பண்ணின லிங்க் வந்து இங்கே கமெண்டில் ஓகே ஆகிரும். இப்போ அதை ஓகே பண்ணுங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு நான் லிங்க் போட்டிருப்பேன். அந்த லிங்க் மூலம் இன்னமும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த லிங்க்கை வந்து இந்த கமெண்டில், இந்த வீடியோட கமெண்டில் லிங்க் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த கிஃப்ட் எடுக்கணுமா இருந்தால் இப்போ நம்ம நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க நம்ம பார்வையாளருங்க இது போட்டிருப்பாங்க, லிங்க் போட்டிருப்பாங்க. அந்த லிங்க்கை டச் பண்ணி போய் எடுங்க. முன்னாடி நான் லிங்க் போட்டிருந்தேன். என்னுடைய ஒரு லிங்க்குக்கு தான் இந்த கிஃப்ட் வந்து கிடச்சிருக்குது. அதே மாதிரி மற்ற நிறைய பேர் லிங்கை போட்டு கொடுத்தேன். நிறைய பேருக்கு வந்து கிஃப்ட் இன்னும் டேட் கொடுத்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்துடுச்சு. இந்த மாதிரி லேவாகிற மாதிரி கேட்டதுக்கு பிறகு நீங்கள் லேவுன்னு கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா கிஃப்ட் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி காட்டும். இதை வந்து நீங்கள் ஓகே பண்ணி டவுன்லோட் தேமு அப்படின்றத கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண சொல்லி முதலாவது ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகும். அதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போனதுக்கப்புறமா டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி அப்டேட் பண்ணினதுக்கப்புறமா கூகுளில் கொடுத்து சரி, ஜிமெயிலில் கொடுத்து சரி, இல்லை ஃபேஸ்புக் மூலமாக சரி ஆக்டிவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு டைரெக்டாகவே ஃப்ரீ கிஃப்ட் சூஸ் பண்ணுறதுக்கு வந்துடும். ஃப்ரீ கிஃப்ட்டை சூஸ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இதோ வந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிறேன், பாருங்கள்.
நம்ம போன வருடம் கூட வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் போன வருடம் வீடியோ போட்ட டைமில் சில பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஃபோட்டோவில். சூஸ் பண்ணி உள்ளே போய் பார்த்தா அதுக்கப்புறம் பொருள் வந்த பிறகு தான் பார்த்தா அட பாவிகளா, கீ செயின் மாதிரி சின்ன சின்ன பொருளாக கொடுத்துருக்குறீங்க, திருட்டு நாய்ங்களா அப்படின்னு திட்டி கடுப்பில் தான் அதை நம்ம விட்டது, திட்டிட்டு. ஆனால் இந்த வாட்டி தேமோ கற்றுக்கொண்ட பாடம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்களோ தெரியல, வேறு லெவலில் வெறித்தனமாக கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொன்றும் அப்படியே செதுக்கி வச்ச மாதிரி இருக்குது எனக்கு. ஏன்னா நம்ம ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், வீடியோ எடிட் பண்ணுறது, வீடியோ போடுறது, அதே மாதிரி இந்த வாய்ஸ் எடிட் பண்ணுறது, நிறைய பொருட்கள் அந்த ஒவ்வொன்றும். அதே மாதிரி இப்போ நான் அந்த பட்டி மாதிரி இருந்துச்சு, அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இடுப்பில் ஹேங்கர் மாதிரி மாட்டுறது, இன்னொன்று தலையில் மாட்டுறது. இப்போ நம்ம ஏதாவது சமையல் வேலை பார்க்கும்போது, இல்லை ஏதாவது ஒரு நம்ம எலக்ட்ரீஷியன் வேலை மாதிரி ஏதாவது ஒரு வேலை பார்க்கும்போது அந்த டைமில் நம்ம விளாகிங் பண்ணுற மாதிரி இருந்தால், சமையல் பண்ணும்போதெல்லாம் விளாகிங் பண்ணுற மாதிரி இருந்தால், இந்த மாதிரி பொருட்கள் அன்பாக்ஸ் பண்ணும்போது விளாகிங் பண்ணுற மாதிரி இருந்தால், வீடியோ பண்ணுற மாதிரி இருந்தால் வேறு லெவலாக உதவி பண்ணும். நல்ல பொருட்களை, தரமான பொருட்களை சூஸ் பண்ணுங்கள். ஃப்ரீயாக கிஃப்ட்டை வீட்டுக்கே கொண்டு வாங்க, ஒரு பைசா இல்லாமல். என்ஜாய் பண்ணுங்கள். கமெண்டில் இருக்கிற லிங்க்களை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ், குட் லக்.